இன்னும் 17 நாள்ல தடகள போட்டி வரப்போகுது. காலையில எந்திரிச்சோனே எங்க அம்மா கிளாஸ்ல ஸ்பூன் போட்டு காஃபி எடுத்து வந்து குடுத்தாங்க. அத குடிச்சு முடிச்சுட்டு காலையில சாப்பாட்டுக்கு ஒரு குட்டி கப்ல பழைய சோறு. காலேஜுக்கு வந்துட்டு டைரக்ட்டா மதிய சோறு தான். மதியத்துக்கு பிரிவினே இல்லாம எல்லாரும் சாப்பாடு எல்லாரும் பிரிச்சு சாப்பிட்டோம். பசங்கலாம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்கும் மைண்ட் செட்ல லேக் ஆஃப் மோட்டிவேஷன். சரி போய் பாட்டு கேட்பேன்னு பார்த்தா பக்கத்துல கிசு கிசுன்னு சவுண்ட். என்னன்னு பார்த்தா யார்ட்ட பேசியிருக்கான்னு தெரியல. ஆனா ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. நின்னு பேசிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து அந்த பக்கம் போயிட்டான். நான் போய் வெயிலுக்கு இதமா பலாயிரம் பாட்டுகளை கேட்டு முடிச்சிட்டு போன் பேசிட்டு போனவன் என்னதான் பண்றான்னு பார்த்தா போறான் போயிட்டே இருக்கான். கொஞ்சம் விட்டா மதுல இறங்கி அப்படியே கீழே குச்சிரும் போல இருக்கு. அப்புறம் மாலை பொழுதா பயிற்சி. இவன் என்ன ரகத்துல சேர்க்கறதுனே தெரியல. கேமராக்கு மறைஞ்சு பயிற்சி பண்றாராமா. நம்மளோட தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவரோட டீஷர்ட் அப்படியே மாசம் அன்லாக் பண்ணிட்டு பார்த்தா டைட்டு கொஞ்சம் ஓரம் இருந்தது. அதனால பழைய டீஷர்ட் அப்படியே மேல போட்டு என்ன பண்றது இவன் எந்த ரகத்துல சேர்க்கறதுன்னு தெரியாம இருந்தாலும் பயிற்சி தொடருவன் தான். அவன் கூட சேர்ந்து அப்படியே ஓடும்போதே சில பல குரலி வித்தைகள். அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அண்ட் கைஸ் இங்க ஒருத்தன் வீடியோ கூட உடனே ரொம்ப வித்து காட்டிட்டு இருந்தான். இவன் தான் நம்மளோட நண்பர் காத்து. தலைவனுக்கு ரொம்ப நாள் உடம்பு குறைச்சு ஃபிட் ஆகணும்னு ஆசை. அதுக்கான முயற்சி பயிற்சி இப்பதான் பண்ணிட்டு இருக்கான். பாக்குற நண்பர்கள் இருக்கும் வணக்கம் சொல்றானா மாப்பிள்ள நான் கொஞ்சம் சை டைப் இன்ட்ரோவர்ட்னு சொல்லிட்டு இருந்தான். நீ இன்ட்ரோவர்ட்டா பொது ஓட்டோ நான் பண்றது பண்ணுன்னு சொன்னே பண்ணி காமிச்சிட்டு போயிட்டான். கைஸ் இவன் நம்ம வீடியோல அடிக்கடி வருவான். நான் என்னதான் கால் அயன்மேன் மாதிரி வச்சிருந்தாலும் அப்புறப்படியா தற்குறி மேன் மாதிரி தான் வச்சிருக்கேன். நம்ம நண்பர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு மேல் உடம்பு பயிற்சியாளர். என்னடா வெறும் பார் கொடுத்துருன்னு கேட்டா உனக்கு வெயிட் எல்லாம் இல்ல இதை மட்டும் வச்சு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் அதை 3 செட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரைசப் ஒர்க் கூட சொல்லி கொடுத்தான். எனக்கு ஃபார்ம் சொல்லி தரன்ற பேர்ல அவனோட ஒர்க் அவுட் அவனுக்கு கரெக்டா போட்டாங்க. நான் என்னோட 2 பயிற்சியாளர் அறிவுரையில கரெக்டா தப்பா ஃபார்ம் போட்டேன். ரைட் ஹேண்ட் ஃபுல்லி ரைசிங், லெஃப்ட் ஹேண்ட் நாட் ரைசிங். அதுக்கப்புறம் ட்ரைசப்காக இந்த ஒரு ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் நம்ம ஆயிரங்கள் நண்பர் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்னா டைனமிக் ஸ்ட்ரெச்னான்னு கேட்டான். அவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ட்ரைசப்க்கு ஒரு ஒர்க் அவுட் 90 டிகிரி சாஞ்சி அந்த ஒர்க் அவுட் அப்படியே 3 செட் முடிச்சிட்டு பைசப்கள் போட்டு இன்னைக்கான பயிற்சி முடிச்சிங்கன்னா தோழபில் இருக்கும்.